உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடகலக்கண சகோதர சகோதரிகளே, தலைப்பு கடகலக்கணமும் மனைவியால் யோகமும். மனைவியால் மட்டும் இல்லை, அது தலைப்பு நம்ம எழுதுறதுக்கு இடம் இல்லை. நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் பாவகம் என்பது கணவன் அல்லது மனைவி அல்லது உறவினர், நண்பர், பிஸ்னஸ் பார்ட்னர், சொசைட்டி, கம்யூனிகேஷன்ஸ், நம்ம தொடர்பு கொள்வது. எப்பொழுதுமே கடக லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் பரபரப்பு, படபடப்பு, வேகம், உடனே புரிந்து கொள்ளுதல், எமோஷனல், அதே மாதிரி அன்பை வெளிப்படுத்துவது, இப்படியெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. இந்த கடகம் எப்போதுமே ஒரு தாயன்பு நிறைந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே முடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. இதில் ஏதாவது பதட்டம் ஏற்பட்டு பரபரப்பான முடிவு எடுக்கும் பொழுது தடுமாற்றம் வரும் இல்லையா? சந்திரனா தடுமாற்றம் தானே. அது மாதிரி வரும்பொழுது நம்ம 7ஆம் பாவகத்தை தொடுறோம். அந்த 7ஆம் பாவகங்கிறது நமக்கு ஆப்போசைட் செக்ஸ். ஆப்போசைட்ல யார் இருக்காங்களோ அவங்க உதவியை நம்ம நாடுறோம். அவங்க நமக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாங்கன்னா நம்ம ஜாதகப்படி அவங்களால பெனிஃபிட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ரயில் டிக்கெட்டு போய் நமக்கு எழுதி வாங்க தெரியாது, அப்போ அதுக்குன்னு ஒரு முகவர் இருப்பார், அதான் 7ஆம் பாவம். அந்த 7 கூடையவன் 10ஆம் இடத்தில் இருந்தால் உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், டிக்கெட் போட்டு வச்சுருவார். தங்கும் விடுதி திருப்பதியில் தங்கும் விடுதியை புக் பண்ணி வச்சுருவார். நீங்கள் பாட்டுக்கு இங்கேருந்து போய் தங்கிட்டு வந்துட வேண்டியதான். இந்த 7ஆம் பாவாதிபதியும் கெட்டு உங்கள் லக்கணாதிபதியும் கெட்டிருந்தா நம்ம ஆப்போசைட்டில் உள்ளவங்களையும் பயன்படுத்திக்க முடியாது. நம்மளும் போய் அந்த துரிதமாக எங்கே போய் எந்த கவுண்டரில் எங்கே எழுதி வாங்குறதுன்னு தடுமாறும். இதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக கிடக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பாவக ரீதியை தெரிந்து கொண்டு அந்தந்த ஆட்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா அவங்களால காரியத்தை சாதிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது கடக லக்கணம், லக்கணத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். லக்னாதிபதி சந்திரன் எப்பொழுதுமே வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி. இப்போ இந்த சைக்கிளிங் 28 நாளுக்கு ஒருக்க சுற்றி வரும்பொழுது அடிக்கடி அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், எண்ண அலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்காக அவரை இருத்தி பிடிச்சி வைக்கிறதுக்கும் அவருடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு துணை, அது கணவனோ மனைவியோ நண்பனோ ரிலேஷன் உறவினர்களோ அல்லது இந்த சமுதாயமோ, அவங்க எங்கள் ஜாதகத்தில் யார்? சனி. உங்கள் லக்னத்துக்கு 7 கூடையவன் சனி. இந்த சனி தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி உங்கள் லக்னத்திற்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னா ஆப்போசிட் தான். அதனால தான் நிறைய கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மன வாழ்க்கை, மேரேஜ் லைஃப் நினைச்சது மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக அமைவதில்லை. நாம் நினைச்சிட்டு போய் பார்த்து பொண்ணை பார்த்து அல்லது மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். கடைசியில் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒன்று சோம்பேறியா அல்லது கடனாளியா அல்லது ஒரு ஏதாவது நோயுற்ற தன்மையிலையோ நம்மளுடைய ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து வர முடியாதவங்களாக அமைவதை நான் எனது அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த 7ஆம் பாவாதிபதி சனி 7லேயே இருந்து விட்டால் இதற்கு திக்பலம். திக்பலம் என்றால் ஆட்சி பெற்ற திக்பலம். அப்போ தனக்கு அமையக்கூடிய கணவன், மனைவி, உறவினர், நண்பன் யாராக இருந்தாலும் நங்கூரம் போட்ட மாதிரி நான் இப்படித்தான் இருப்பேன், நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். அப்போ அந்த சனிங்கிறது அவரால் என்ன முடியுமோ அவரால் எந்திரிச்சு வேகமாக ஓட முடியாது. நீங்கள் வேகமாக ஓடக்கூடியவர், அவர் உட்காந்தே இருக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு நகர முடியாது இல்லையா? 30 ஆண்டுகள் ஆகும் 360 டிகிரியை கடந்து வர்றதுக்கு. அப்போ மெல்ல நடையுடையவர், ஸ்லோ மூமெண்ட்ஸ். அப்படி தானே நம்மளுடைய சொசைட்டி அமையும், சமுதாயம் அமையும். நண்பர், பார்ட்னர், கணவன், மனைவி, இதை நாம் உணர்ந்து விட்டால்
எக்ஸ்பெக்டேஷன் குறையுமா இல்லையா, எதிர்பார்ப்புகள் குறையுமா இல்லையா. ஆக புரிந்து கொண்டு நம்முடைய லக்னத்தை நாம ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த 7ஆம் பாவாதிபதி 8ல் இது போன்று இருக்கக்கூடிய அமைப்பு அந்த திசை புத்தி நடந்தாலோ கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்புக்கிட்டே கவனமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி இந்த சொசைட்டி, கணவன் அல்லது மனைவி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது, அவங்க பேரில் பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்க பேரில் முதலீடு போடுறது. சார் தொழிலே அவங்க பேரில் தான் சார் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு சார். சார் உங்களுக்கு தான் 7 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்குல்ல, மனைவி பேர்லேயே கணவன் பேர்லேயே உங்களை யார் ஆரம்பிச்சு சொன்னது? பாவகம் தன்னுடைய கடமையை செய்யும். அதே 6ல் இருந்தால் கணவன் அல்லது மனைவி மூலமாக கடன் ஏற்படுது, அல்லது நோயுற்ற கணவன் மனைவி, அந்த திசை நடக்கும்போது பிரச்சனை, உறவுகள் பகையாகுதல், நண்பர்கள் எதிரியாகுதல். இதை புரிந்து கொண்டு விட்டால் நாம் ரிசர்வா ஒதுங்கிக்கலாம். ஒரு கண்ணாடியை பின்னாடி வைப்போம், உங்களுடைய முன்னாடி வைப்போம், பின்னாடி வரக்கூடிய கல் தலையில் இடிப்பதை நகர்ந்து தவிர்த்து கொள்ளலாம். கண்ணாடி தான் உடையும், தலை உடையாது. இதுதான் ஜோதிடம். எனக்கு தெரிஞ்சு 7 கூடையவன் 6ஆம் இடத்துல இருக்கு, 8ஆம் இடத்துல இருக்கு, 12ஆம் இடத்துல இருக்கு. 6, 8, 12 இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை, நஷ்டங்கள், விரயங்கள். கடக லக்கணத்திற்கு 7 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கு. நண்பர் என்ன சொல்றாரு, மனைவி கல்யாணம் பண்ணதுலேருந்து ஏதோ ஒரு நோய்த்தன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி செலவு வருதுங்கிறாங்க. சார் முதல்ல உங்களுக்கு 7 கூடையவன் சனி சார். ஆக அந்த சனிங்கிறது 12ஆம் இடத்துல இருந்து இருக்கும் பொழுது அவங்களால உங்களுக்கு விரயம், நஷ்டம், கஷ்டம். 8ஆம் இடத்துல இருந்தால் வம்பு, வழக்கு, விபத்து, பிரச்சனைகள், அதாவது விவாகரத்து மாதிரி போறது. 6ல் இருந்தால் சத்துருவாகிறது. சரிங்களா? அந்த 7ஆம் பாவாதிபதியே உங்க ஜாதகத்தில் லக்னத்திலே இருந்தால் 7 கூடையவன் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க தான் அவங்களை ஆப்ரேட் பண்ணணும். இது நல்ல அமைப்பு. நான் என்ன நீங்க சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா ஓகே. இந்த வீடியோவை அவங்கள்ட்ட பாருங்க, அவர் கேட்க மாட்டாங்கிறாருன்னு வைங்க, அவர் ஜாதகம் எப்படின்னு நமக்கு தெரியாது. என் ஜாதகப்படி 7 கூடையவன் லக்னம் ஏறி நின்று 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவன். எனவே நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லலாம். இல்லை என்றால் இந்த வீடியோவை பார்த்து சொல்லலாம். ஆக 7 கூடையவன் 2ஆம் இடத்தில், சார் நான் கடக லக்கணம் அல்லது கடக ராசி, கடக லக்கணம் கடக ராசி, என் லக்னாதிபதி வேறங்க இப்படி நீசமாகி போச்சு, லக்னாதிபதி நீசம் சார், அட்டமாதிபதி 8 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கு சார், அதே 7 கூடையவனு 2ஆம் இடத்துல தான் இருக்கு. 8 கூடையவன் 2ல் இருக்கு, கொடுத்த பணம் கேட்டால் வரமாட்டேங்குது, நான் போய் கேட்டனா நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் நீசமாகி கனவுகள் நமக்கு நனவாகவில்லை. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் தான் கணவன் அல்லது மனைவியை முன்னாடி நிறுத்தி அவங்க பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர செலவு டிரான்சாக்ஷன் பூரா மாற்றிடணும். விதியை மதியால் வெல்வோம். எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. எனவே விதியை மதியால் வெல்வோம். இப்போ நீங்கள் வெளில போயிட்டீங்க, கணவன் அல்லது மனைவி இங்கே வந்துட்டாங்க, சேவிங்ஸ். இவ்வளோதான். 7 கூடையவன் 3ஆம் இடத்தில் இருக்க கணவன் மனைவி நண்பர்கள் உடன்பிறப்பு இப்படி உள்ளவர்களால தைரியம், வீரியம், முன்னேற்றம், நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்களாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு பேட்டர்னை போட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். அவங்க அதை எடுத்துகிட்டு போய் விலையாக்கி கொண்டு வந்து சரியான வழிமுறைகளை காட்டிடுவாங்க. 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வலிமையாக இருப்பதால் 4ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 4ல் சசயோகமாகவும் உச்சம் பெற்றவனாக இருக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டு ஒரு கேடை மாட்டம் உங்க கணவனையோ அல்லது மனைவியவோ நண்பனையோ பார்ட்னரையோ உறவினரையோ நிறுத்தி நீங்க பணத்தை போட்டு அவங்கள ஆப்ரேட் பண்ண சொல்லி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். அப்போ அந்த திசையும் நடந்தால் இன்னும் ராஜயோகமாக இருக்கும். சரிங்களா?
அந்த ஏழுக்குடையவன் நாளில் உச்சம் பெறும் பொழுது கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய பேர்ல இடம், வீடு, வாகனங்கள் வாங்கலாம், அல்லது அவங்கள திருமணம் செய்த பிறகு இதெல்லாம் வந்தது சார்னு சொல்லலாம். 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் கணவன் அல்லது மனைவி அல்லது ஒரு ஃப்ரெண்டு அவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது, நல்ல உயர்வுக்கு வழிகாட்டுறான். அதே மாதிரி அவன் தான் வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தான். ஏழுக்குடையவன் 9ஆம் இடத்தில் இருப்பது திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பாக்கியம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். 7 9ஆம் இடத்துக்கு போச்சுனாலே அற்புதமான அமைப்பு. ஏழுக்குடையவன் 10ல். சார் ஏழுக்குடையவன் நீசமாயிருக்கு சார். இருந்தாலும் நீசமாக இருந்து கேந்திர ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது மனைவி பேர்ல பண்ணணும், கணவன் பேர்ல பண்ணணும். அப்போ இந்த யோகங்கள்லாம் வரும். கர்மா தாங்க 10, ஜீவனம், நமக்கு சாப்பாடு. நம்ம ஜாதகம் கெட்டு நம்மளுடைய லக்னாதிபதியும் கெட்டு அந்த ஏழுக்குடையவன் 10ல் இருந்தால் டேக் டைவர்சன், மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அது 100% வெற்றியை தரும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. 11ஆம் இடத்தில் இருப்பது மனைவியினால் ஆதாயம் பெறக்கூடியவன், மனைவி அல்லது கணவனால் ஆதாயம், ஒரு சோல்ஜர். நீங்கள் பாட்டுக்கு இருந்து எல்லா பேட்டனை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதை அவன் எடுத்துகிட்டு போய் விற்று காசாகி கொண்டாந்து கொடுத்துருவான். பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி. மனைவியினால் பெனிஃபிட், மனைவினால் பெனிஃபிட். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மனைவி வந்து அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் லோன் வாங்குகிறோம், அப்போ அது நல்லா போயிட்டுருக்கு. யாருனால லாபம், யாருனால நஷ்டம், யாருனால உங்களுக்கு முன்னேற்றம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாவக ரீதியாக நாம் கெட்ட திசாபுத்திகள் நடந்தாலும் அதில் நாம் நல்லதொரு பலன்களை பெற முடியும். அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னா, 7குடையவனும் 8குடையவனும் பரிவர்த்தனையாக இருந்தால் என்ன நடக்கும், பஞ்சாயத்து எங்கிருந்து வருது, 6 7 பரிவர்த்தனை ஆச்சுன்னா யார் மூலமாக பஞ்சாயத்து வருது, இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். மேலான கருத்துக்களை எழுதுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் கடகம் லக்கணமோ அல்லது ஏதோ ஒரு ராசியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9842208655 இதில் சென்மி பிளேலிஸ்ட்னு போடுங்க. ஒரு 100 வீடியோ அனுப்புகிறேன். உங்கள் கடக லக்கணத்துக்கு அதில் உள்ளதை எடுத்துக்கங்க. என்ன ராசியோ அதுக்குன்னா நான் இதை அனுப்புகிறேன். அதில் லக்கணத்துக்கு போகாதீங்க, ராசி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பழைய வீடியோக்களை பார்த்து வரும்போது இதெல்லாம் வந்து அட்வான்ஸாக எப்படி உங்களை எடுத்துகிட்டு போகிறேங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வழிகாட்டுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.